அட என்னடா எங்க பார்த்தாலும் பெண் குயின் அப்படி என்னதான் பண்ணுச்சு அந்த பெண் குயின்? டேய் ஏன்டா இந்த வாரத்து வாரீங்க? அது போயிருச்சுங்காங்க, அங்கிட்ட அன்னைக்கு போயிருச்சுங்காங்க, இங்கிட்ட அன்னைக்கு போயிருச்சுங்கிறாங்க. என்னடா பண்ணுச்சு இந்த பெண் குயின்? என்னடா ஆச்சு? போனதை பார்த்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்க, பைத்தியம் முடிச்சுட்டா என்ன? பின்ன என்னடா, எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் போனாலும் பெண் குயின், பேஸ்புக் போனாலும் பெண் குயின், எதுல பார்த்தாலும் பெண் கோயின் அது வாட்டுக்கு நடந்து இங்கிட்ட அன்னைக்கு போகுது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவன் அதை போட்டுருக்கான், ஒரு ரீசனும் தெரியல எனக்கு. அப்புறம் அது இதை பார்த்து எனக்கு தலைவலி வந்துடுச்சு எனக்கு. அது ஏன் தெரியுமா தனியா நடந்து போகுது? எல்லா அனிமலுக்கு இருக்கிற மாதிரி பெண் குயினுக்கு லவ் ஃபெயிலியர், அதனாலதான் தனியா நடந்து போகுது. ஒரு பெண் குயின் இன்னொரு பெண் குயினா உயிருக்குயிரா காதலிச்சு வந்திருக்கு. இத கூடவே இருந்து பார்த்த இன்னொரு பெண் குயின் இந்த பெண் குயினுக்கு தெரியாம அந்த பெண் குயினுக்கு லவ் சொல்லி ஆட்டையை போட்டு போயிடுச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் பார்த்து துக்கம் தாழ முடியாம வேற வழியே இல்ல, இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆகி நடந்து போக ஆரம்பிச்சு போய்கிட்டே. ஓ, இவ்வளவு லவ் ஃபெயிலியர்லயும் அந்த பெண் குயினும் உன்னை தேடி வந்து இந்த மாதிரி எனக்கு லவ் ஃபெயிலியர்னு சொல்லி உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கு. நீ அந்த பெண் குயினுக்கு பார்த்து அதுக்கு ஏதோ கோட்டரேட்டை ஊற்றி விட்டு அதுக்கு நல்லா விசாரிச்சு அனுப்பி வச்சிருக்க, அப்படியா? கிறுக்கு பயன்படுத்துறது உனக்கு இல்லை கேட்க. என்னடா என்ன கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு தெரியுது. என்ன பார்த்தா கிறுக்கு பையன் சொன்னாலும் அதுக்கும் ஆமான்னு தான் சொல்லுவேன். மரியாதையை ஓடி போய் அடிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். மாசத்துல 4 கிறுக்கண்ட வந்து இப்படி சிக்கிக்கிட்டேன். என்னதான் செய்ய தெரியல. இந்த பெண் குயின் எங்கதான் போனுச்சுன்னே தெரியலையா. கடைசியில அந்த பெண் குயின் எங்க போய் தெரியுமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.